ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சிலுவையும் நாமும் என்ற பொருளிலே நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையின் மூலமாக அடைந்த ரட்சிப்பின் அனுபவங்களிலே நிலைத்திருக்கின்ற பொழுது சிலுவை என் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும் என்பதை சிந்தித்தோம். அந்த சிலுவையிலே நான் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை பிறருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் கற்றோம். அது மாத்திரமல்ல, அவரோடு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட உலகத்திற்கு நான் செத்தவனாக, என் ஆண்டவருக்குள்ளாக பிழைத்திருக்கிறவனாக, இந்த உலகத்தின் பார்வையிலே உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே செத்துவிட்டன. பரலோக சிந்தை அணிந்தவனாக நான் காணப்படுகிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, நான் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் உன்னத இரட்சகர், அவரை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுபாடங்களை குறித்தும் அவர் வைத்திருக்கிற மீட்பை குறித்தும் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட கீழ்ப்படிதலையும் தாழ்மையையும் நாம் தரித்து கொள்ளுகின்ற பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை சிலுவை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் வெறுமனே ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு தன் ஜீவனை கொடுப்பதற்காக சென்றார். ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். அவர் யார்? தேவகுமாரன். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து மனுஷர்கள் நிமித்தம் பாடுபட்டு மனுஷன் பட வேண்டிய, மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கினையும் தண்டனையும் நியாய தீர்ப்பையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைய தியான பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 5 மற்றும் 5 முதல் 8 வசனங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், அவருடைய சாயலிலே உன்னையும் என்னை உருவாக்கின தேவன், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தவர், அவரே தேவனாயிருந்தவர், சிருஷ்டிப்பிலே வார்த்தையாயிருந்து சிருஷ்டிப்பையெல்லாம் உண்டாக்கின அந்த தேவன், அவர் ஆண்டவருக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவருடைய எண்ணம், வாஞ்சை, விருப்பமெல்லாம் என்ன? நான் என் ஆண்டவரோடு நான் சமமாயிருந்து நான் ராஜரீகம் பண்ணுவது மாத்திரமல்ல, நான் சிருஷ்டித்த அனைத்தும் என்னுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய மேன்மையும் மகிமையும் நான் விட்டு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர் விட்டு கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மனிதனை சந்தித்து மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக அவர் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகையினாலே மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது அவள் ஜீவன் பிரிய மட்டுமாக சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தார். சிலுவை உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதுதான். என் ஜீவனுள்ள அளவும் என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவின் அடியவனாக, கிறிஸ்துவின் அடியாளாக அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதலையும் தாழ்மையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று சிலுவையை நம்முடைய வாழ்வின் பிரதானமாக வைத்திருக்கிற நாம், அந்த சிலுவையிலே என் ஆண்டவர் வெளிப்படுத்தின கீழ்ப்படிதல், என் ஆண்டவர் வெளிப்படுத்தின தாழ்மை என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா? நான் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்காமல் நான் ஆயிரமான காளைகளை பலியிட்டாலும்
என் ஆண்டவர் அதை உகந்ததாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன் வாசனையை நான் அருவருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மேசியாவாக உன்னையும் என்னையும் மீட்கின்ற படிக்காக வந்த என் ஆண்டவர் சிலுவையின் மரணபரியந்தமும் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு முன்பாக தன்னை மேன்மைப்படுத்தாமல் உயர்த்தாமல் தான் ஒரு சிருஷ்டிகர் என்பதை அவர் மறக்கவில்லை. அந்த நான் ஒரு சிருஷ்டிகர் என்ற எண்ணத்திலே ஏன் நான் இந்த பாடுகளுக்குள் பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனதிலே கொஞ்சம் கூட அந்த எண்ணம் வரவில்லை. தாழ்மையாய் தன்னை தாழ்மைப்படுத்தினார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எனக்காக சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய வேலையாக இருக்கிறது, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற பொழுது உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்பதாக சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையை நோக்கி பார்க்கிற என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை தியான காலங்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் என் ஆண்டவருடைய அந்த விடுதலையின் மீட்புக்கு நீயும் நானும் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் பயணிக்கின்ற பொழுது நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ள முடியும். ஆம், சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன் பவ்யமாக தாழ்மையோடு, இல்லை என்றால் வெள்ளை துணிகளை நான் உடுத்திக்கொண்டு மிகவும் பவ்யமாக என் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தவனாக காட்டுகின்ற அந்த தாழ்மை அல்ல. ஆலயத்திலே வந்து கீழே அமர்ந்து எல்லாரும் ஆசனங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் ஒரு ஓரமாக கீழே அமர்ந்திருப்பது தாழ்மையின் வெளிப்பாடு அல்ல. என்னுடைய இருதயத்திலே நான் தாழ்மைப்பட்டவனாக, என் இருதயம் வணங்கா கிடத்துள்ளதாக, வணங்காமுடியாக, இல்லை என்றால் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனாக நான் இராமல் என் ஆண்டவருக்கு முன்பாக என் இருதயம் என் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். என் தேவனுக்கு முன்பாக என் ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீரோடு வந்து நான் மனம் திரும்பி என் ஆண்டவரை என் இதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வாழ்விலே மேட்டிமை, அகங்காரம், ஆணவம், நான் பெரியவன், என்னுடைய அந்தஸ்து பெரியது என்று சொல்லக்கூடிய விதமான தன்னை குறித்ததான உயர்வான எண்ணங்களை கொண்டிருப்போம் என்றால் அவைகளை உடைக்க கொடுத்து ஆண்டவருக்கு இடம் கொடுப்பது தான் கீழ்ப்படிதல். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது என்பது அவருடைய சித்தத்திற்கு நான் அடிபணிவது, அவருடைய சித்தத்திற்கு அடிபணிவது. ஆம், அவருடைய சத்தம் கேட்கிற ஆட்டுக்குட்டிகள் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றைக்கு என் இருதயத்தில் என் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தேனோ அன்றே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆளுகைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என்னுடைய இரட்சகர் மாத்திரமல்ல, என்னுடைய ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறார். ரட்சிப்பு எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட பின் அந்த இரட்சகர் அவர் என்னுடைய ராஜாவாக நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜரீகத்துக்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். தன்னை வெறுமையாக்கின அவருக்கு முன்பாக உன்னுடைய காரியங்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவருக்கு முன்பாக வெறுமையாக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தது மட்டுமல்ல, தம்முடைய சிருஷ்டியாகிய மனிதருக்கு முன்பாகவும் மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். நாமோ நமக்கு தேவன் சில நன்மைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் நமக்கு ஈவாக இலவசமாக கொடுக்கின்ற பொழுது அவற்றை ஏதோ நாம் சம்பாதித்து கொண்டு வந்த பொருட்களைப் போல எண்ணிக்கொள்ளுகிறோம். அவற்றின் நிமித்தமாக பிறர் நம்மை மேன்மையானவர்களாக கருத வேண்டும் என்று எண்ணுகிறோம். மற்றவர்களை துச்சமாக அற்பமாக எண்ணுகிறோம். உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனைப் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராகிய இயேசுவில் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் அடைந்து கொள்ளும்படி நாட வேண்டும். எங்கே தாழ்மை உண்டோ அங்கே கீழ்ப்படிதல் உண்டு, எங்கே கீழ்ப்படிதல் உண்டோ அங்கே தாழ்மை உண்டு. சிலுவையின் மரணபரியந்தம்
தம்மை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் சிலுவையில் வெளிப்பட்ட அந்த கீழ்ப்படிதலையும் தாழ்மை நாம் தரித்து கொள்ளுகின்ற பொழுது தேவன் உன்னை கீழானவனாக அல்ல மேலானவனாக உயர்த்துவார். தேவன் உன்னை வாளாக அல்ல தலையாக உயர்த்துவார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அனுபவத்தோடு மாத்திரமல்ல, கேட்டு அவைகளின்படி நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாகவும், எங்கள் ஆண்டவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்திலே ஜீவிக்கிறவராக நாங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.